ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எங்கள் வீட்டில் சில செடிகள்லாம் வச்சுருந்தேன். அதில் வந்து ஒன்று வெண்டைக்காய், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொத்தவரங்காய் செடி. இது வந்து எனக்கு மேலே இவ்வளோ ஹைட்டு போயிருக்குங்க. இதெல்லாம் நாட்டு கொத்தவரங்காயாம், அதனால தான் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உயரத்தில் இருக்குது. 7 அடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த வெண்டை பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து ஒரு 5 அடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. எல்லாமே வந்து நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ வளர்த்தியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தரி, இது ஒரு 2 அடி அளவு வளர்ந்துருக்கு. நீங்கள் ஒரு காய்கறி தோட்டம் வைக்கணும், இல்லை வீட்டுக்கு காய்கறிகள் வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுறது வந்து வெண்டைக்காயை வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் அப்படின்னா தான் நல்லா விளையுது. வெண்டைக்காய் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்து காயை வந்து அறுவடை பண்ணிடலாம். இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னாக்கா, இதை பார்த்தோன்னே இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள தோட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வயலில் உள்ள தோட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இந்த செடியெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து காய் கிடச்சிருங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த செடி தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இந்த மாதிரி கத்தரி, அப்புறம் வந்து வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வீட்டு தேவைகளுக்கான சாம்பாருக்கோ இல்லை புளிக்குழம்புக்கோ வத்தக்குழம்புக்கோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம கிடச்சிருங்க போதுமான அளவுக்கு காய்கறிகள். இது வந்து ஒரு 4 செடி தான் இருக்குது கொத்தவரங்காய், 6-7 செடி தான் இருக்குது வெண்டைக்காய். எங்கள் வீட்டில் 2 செடி தான் இருக்குது கத்திரிக்காய். ஆனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமே கிடச்சிரும். அதுவும் வந்து விஷம் கலக்காத காய்கறிகள், ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானது உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.